பாரதிய ஜனதா கட்சியின் மாபெரும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த தமிழக அரசை கண்டித்து இந்த வள்ளுவோட்ட பகுதியில் இப்போ நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறது. நமது நிகழ்ச்சிக்கு மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் வருகை தர இருக்கிறார்கள். இங்க வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஆனால் இங்கே கூடி இருக்கிறது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு இஷ்யூவை பற்றி. தமிழ்நாட்டில் தீய சக்தி ஏற்கனவே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். பட் அந்த தீய சக்தி எவ்வளவு தூரம் ஊடுருவி இருக்கிறது என்பது இப்பொழுது சமீபத்திய செய்திகள்லாம் பார்க்கும்போது நாம் தமிழ்நாடு எங்கு சென்று கொண்டிருக்கிறோம் என்ற கவலை ஒவ்வொரு தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் அந்த கவலை வந்தால்தான் தமிழ்நாடு விடிவை நோக்கி போக முடியும். போதைக்கு கூட இருந்த ஒரு ஆட்டுக்குட்டி டைரக்டர் என்ன சொல்றாரு, எனக்கு அவரை பத்தி ஒன்றும் தெரியாதுங்கிறாரு. ஆனா அவங்க 2 பேரும் பார்த்தா இவர் அவரோட கம்பெனி ஒரு 5 கம்பெனியோ 6 கம்பெனிலயோ அதுல டைரக்டரா இருக்காரு அவரு. அதுல நம்ம யாராவது ஒரு வியாபாரத்துல தெரியாத ஒருத்தர்கிட்ட பங்குதாரரா சேர்ந்து அவர் தவறு செய்த பிறகு அவரை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று கூறுவதற்கு ஒரு கண்மூடித்தனமான ஒரு தைரியம், பித்தலாட்டம் என்பதெல்லாம் இதுதான் திராவிட மாடல். இந்த மாதிரி செஞ்ச தப்ப உணர்ந்து செய்துவிட்டு, நன்றாக தெரிந்து செய்துவிட்டு, அதற்கு எந்தவித கவலையும் அச்சமும் இல்லாமல் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று சொல்வதற்கு ஒரு தைரியம் is the hallmark of Dravidian stock. அடுத்து யாருங்க? அது மங்கை. அவங்க என்ன போடுறாங்க ட்விட்டர்ல, இங்கு எல்லோரும் பைத்தியமாகி விட்டார்கள். யாரு பைத்தியம்? நிஜமாவே ஆமா, நம்மள நிஜமாவே தமிழ்நாட்டு மக்களை பைத்தியமாக்கி முட்டாளாக்கி விட்டார்கள். அந்த அம்மா அதுதான் ட்விட்டர்ல எவ்வளவு பேர் பாத்தீங்க அதான் தெரியல. அத மங்கை பட தயாரிப்பாளர். ஆனா அந்த தயாரிப்புக்கு எங்கிருந்து பணம் வந்தது அது தெரியல. அடுத்து ஒரு டிஜிபி நம்மளுக்கு சிசிடிவி கொடுக்கறது இல்ல, ஏதாவது ஒரு சோசியல் காசுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கறதுக்கு போட்டோ எடுத்துக்கிறதுக்கே 100 விசாரணை செய்வாங்க. அதுல அவர் எப்படி சிசிடிவி வாங்கி கொடுத்தவங்க என்று சொல்வதற்காக ஒருத்தர் ஆனர் பண்ணிருக்காங்கன்னா, அப்போ தமிழக காவல்துறையினோட ஒரு ஹையஸ்ட் அத்தாரிட்டியா இருக்கிற ஒரு ஆபீசர், யூனிஃபார்ம்ட் ஆபீசர் எப்படி இப்படி ஒரு தவறை செய்தார்? இல்ல அவரும் டிராவிடியன் ஸ்டாக்கோட இது கலந்து போச்சு அவருக்கும். இந்த பர்டிகுலர் டிராவிடியன் ஸ்டாக் எடுத்துக்கிட்டாலே போதை, எந்த போதையாக இருந்தால் என்ன, அது டாஸ்மாகா இருந்தாலும் சரி, இந்த போதையாக இருந்தாலும் சரி, வருமானம் என்பது எப்படி வந்தாலும் ஒரு சயின்டிபிக்கா ஊழல் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே சயின்டிபிக்கா இல்லாம இளைய தலைமுறையினர் அவர்களை கெடுப்பதற்காக வந்த பணம். அது நம்மளுக்கெல்லாம் கொஞ்சம் பாவ புண்ணியத்துக்கெல்லாம் பயப்படுறவங்க. பட் இங்க இவங்க பாவ புண்ணியத்திற்கெல்லாம் கர்ம வினைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர்கள் என்ற நினைப்பில் இருப்பவர்கள் இவர்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா முதல்ல கோயில் சொத்தையே கொள்ளையடிக்கிறவங்க இவங்க. கோயில் சொத்தை கொள்ள, அடுத்து தலைமுறை, அடுத்து என்ன சொல்றாங்க, லா அண்ட் ஆர்டர். இன்டர்வியூல ஒரு லா மினிஸ்டர், தமிழ்நாடு சட்ட அமைச்சர், அடுத்து அந்த வக்கீல் பேர் என்ன, மிஸ்டர் வில்சன். இஸ் இட் த்ரெட்டனிங்? இத பத்தி கமெண்ட் அடிச்சாக்க ஆக்ஷன் எடுப்போம் என்ன மறைமுகமாக அவர் பயமுறுத்துகிறாரா? அதுல சோசியல் மீடியா இத பத்தி போட்டோம்னா ஆக்ஷன் எடுப்போங்கிறாரு. அப்ப தமிழ்நாட்டு மக்களை நான் கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்கணுமா இங்க நடக்கிற அநீதி எல்லாம் பார்த்துட்டு? எவ்வளவு பேர் அந்த இன்டர்வியூல பாத்தீங்க, மிஸ்டர் ரகுபதி he is comparing, அங்க படிச்சாங்க இங்க படிச்சாங்க அப்படின்ட்டு சம்பந்தமே இல்லைன்றாங்க. எப்படி சம்பந்தம் இல்லைன்றவாங்க? அவங்களுக்கு ஒரு பதவியும் கொடுத்துருக்க. அவருக்கு எந்த பதவி? ஏன்னா இவரோட வியாபாரமே அயல்நாட்டை வச்சது, அதனால அயல்நாட்டு இதுக்கு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க. அது கனெக்டரா மாதிரி போல இருக்கு. சோ எல்லாம் தெரிந்தும் ஒரு பதவியை கொடுத்து விட்டு மாட்டிக்கொள்ள மாட்டோம் என்கிற தைரியத்தில் அதை செய்துவிட்டு இப்பொழுது மாட்டிக்கொண்டு அங்க நீங்க பாருங்க, இதுவரைக்கும் இந்த ஆளும் கட்சி சைட்ல இருந்து ஒரு ஆம்னியஸ் சைலன்ஸ், ஒரு மர்மர், ஒரு இது கூட வரல இன்னும். இதே யூபியில ஒரு அத்ராஸ் இதுக்கும் மேலெல்லாம் குதிச்சாங்க, குதிச்சு கமெண்ட் அடிக்கிறவங்க ஒருத்தர் கூட இன்னும் இதை பற்றி வாயை திறக்கவில்லை. வாயை திறந்தவர்கள் சட்ட அமைச்சரும்
அவர்களுடைய சட்டமேதை மிஸ்டர் வில்சனும் தான் வாயை திறந்திருக்கிறார்கள். அவங்க 2 பேர் தான் திறந்திருக்காங்க. இத பத்தி தமிழ்நாடே பேச வேண்டும். பொதுமக்கள் அனைவருமே எப்பேற்பட்ட அவலமான ஆட்சி இங்கு நடக்கிறது என்பதை முதலில் எடுத்து செல்ல வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி தான் எதிர்கட்சியா இருக்கும். அதனால நம்மளுடைய தலையாய வேலை இந்த ஆட்சியின் அவலங்களை எடுத்து செல்வதே என்று கூறி வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி, விடை பெறுகிறேன். வாய் வரைக்கும் வருது திமுக திட்டணும்ட்டு. இன்னும் 4-5 நாள் தான் இருக்கு எலெக்ஷன் கோட் ஆஃப் கண்டக்டுக்கு. இவனுக்கு வேற காலைல இருந்து ஈவினிங் வரைக்கும் என்ன அரெஸ்ட் பண்ணணும், எதையாவது ஒரு பொய் கேஸை போட்டு உள்ள வைக்கணும். அப்படியே உள்ள வச்சுட்டு இந்த பழைய கேஸ் எல்லாம் காட்டி குண்டாஸ் அடிச்சு எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியே வராம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால கொஞ்சம் பார்த்து தான் பேசுவேன். நீங்களா புரிஞ்சுக்கிங்க. நான் சின்னதுன்னு சொல்லுவேன், அது என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கிங்க. பேர சொல்ல மாட்டேன். பெரிய தத்தின்னு சொல்லுவேன், அது யாரு நீங்க புரிஞ்சுக்கணும். சேவ் அவர் சில்ட்ரன், சே நோ டு ட்ரக். அது கீழே டிஎம்கேன்னு போட்டிருக்கிறீங்க. அதாவது 2 விதமா படிக்கலாம். ட்ரக் கிட்ட இருந்து காப்பாற்றணுமா, திமுக கிட்ட காப்பாற்றணுமா குழந்தைங்களை? உலகத்திலேயே ஒருத்தர் உங்க கட்சியில இருக்காரு, திமுக கட்சியில இருக்காரு. அவர் போதை மருந்து கடத்தல் அந்த வியாபாரம் பண்றாரு. அவர்கிட்ட இருந்து நீங்க நிறைய இந்த காசு கேஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்கன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி செய்திகள்லாம் வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் கேஸ் போட முடியாது. இப்படிலாம் சொன்ன செய்திகள் நிறைய வந்துட்டு இருக்கு. அது செய்திகள் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய கருத்து. இப்ப இத பத்தி பேசினா திமுக சொல்றாங்க உங்க மேல வழக்கு போடுவோம். யாரு? சிவில், கிரிமினல் 2 வழக்கும் போடுவோம். நான் ஒரு விஷயத்தை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். திமுக போடக்கூடிய பொய் வழக்குகளை பார்த்து பிஜேபியினுடைய தொண்டன் என்னைக்காவது பயப்படுவானா? சார் இதெல்லாம் எங்களுக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி. இதே வேற நான் வேற என்ன வேற ஜெயிலுக்கு பண்ணிட்டு விட்டீங்களா? நான் வேற உள்ள ஃபுல்லா செட்டப் பண்ணிட்டேன். நம்ம ஆட்கள் உள்ள போனா எல்லாம் கிடைக்கும். உள்ள போதை மருந்து கிடைக்குது. இந்த பிஜேபி தொண்டனை மட்டும் இந்த ஜெயிலு கேஸ், இந்த போலீஸ் ரஜா இதெல்லாம் இதை பார்த்தெல்லாம் பயப்படுற ஆட்கள் நாங்க கிடையாது. அதெல்லாம் திமுக காரன் பயப்படுவான். எங்களுக்கு இதுதான் ட்ரைனிங்க. ஏன்னா நம்மளுடைய இந்த ஐடியாலஜியே இது போன்ற தீய சக்திகளை எப்படி எதிர்க்கணும் அப்படின்றதான் எதிர்கொள்ளணுன்றதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். இது எங்களுடைய ஸ்லோகன். சே நோ டு ட்ரக், சே நோ டு டிஎம்கே. ஒரே ஒரு இதுதான் தமிழக மக்களுக்கு இந்த முறை நீங்க ஓட்டு போட போறது, ஓட்டு மிஷின் கிட்ட போயிட்டு நீங்க யோசிக்கணும். மக்கள் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு காசு கொடுப்பாங்க, அது கொடுப்பாங்க, இது கொடுப்பாங்க, எல்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் வாங்கிக்கிங்க. ஏன்னா அவன் அப்பா வீட்டு காசா? நம்ம அப்பா வீட்டு காசு தானே, திருப்பி கொடுத்தா வாங்கிக்கிங்க. எப்பா இது யார் சொன்னாங்கன்னு நான் சொல்லல. யாரோ ஒருத்தர் உங்க அப்பா வீட்டு காசான்னு கேட்டான். நான் கேட்கறேன், இது உங்க அப்பா வீட்டு காசா? கொள்ளடிச்ச காசு கொடு, போதை மருந்துல கொள்ளடிச்ச காசு திருப்பி கொடு மக்களுக்கு, அவங்க வாங்கிங்க. பட் ஆனால் ஓட்டு போடும்போது தமிழக மக்கள் ஒன்று யோசிக்கணும். அந்த ஓட்டு மிஷின் கிட்ட போயிட்டு யோசிக்கணும். இந்த ஓட்டு பிரஸ் பண்ணும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் யோசிங்க. கடந்த 2 வருஷங்கள், 2.5 வருஷம் 3 வருஷமா இந்த திமுக ஆட்சிக்கு வந்தப்பதில் இருந்து அப்படியே ஓடும் உங்களுக்கு. கள்ளச்சாராயம் குடித்து 23-24 பேர் இறந்துட்டாங்க. ஓடணும், அப்படியே ஸ்கிரீன்ல ஓடுற மாதிரி ஓடணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, தமிழக மக்கள் ஓட்டு போடும் பொழுது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஹெச் ராஜானோ இல்லை யாராக இருந்தாலும் அந்த கேண்டிடேட்டா இருக்கும் பொழுது இல்லைண்ணே, நான் சொல்ல இருக்கும் பொழுதும் சொல்றேன், இருந்தாங்கன்னா அந்த இடத்துல நீங்க போடும்போது இந்த மாதிரி ஒரு கேண்டிடேட் திமுக இருக்காங்களா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். இந்த மாதிரி ஒழுக்கத்தோட இருக்காங்களா பார்க்கணும். நல்லது செய்யக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா பார்க்கணும். கரெக்டுங்களா? நம்ம குடும்பம், அதாவது மோடிஜி சொல்றாரு, என்னுடைய குடும்பம் இந்த 140 கோடி மக்கள். இன்னைக்கு தமிழக மக்கள் சொல்றாங்க, எங்களுடைய குடும்பம் தான் மோடி அவர்களின் குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க. அதனால நம்ம குடும்பத்தை எல்லாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைவனை தான் நீங்க தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு குழந்தைங்க நீங்க பாருங்க, இது ஒரு முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மீடியா நோட் பண்ணிக்கணும். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேலான ஒரு ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ் உண்டு. ட்ரக், அதாவது ட்ரக்ல இருந்து குவிட் பண்ணா
அதுலேருந்து நேராக ரீஹபிலிட்டேஷன் சென்டர் போடுவாங்க. ஒரு 1 இயர் அது கோர்ஸ் அங்கேயே இருந்து இருப்பாங்க. ரீஹபிலிட்டேஷன் சென்டரில் இன்னைக்கு இடம் இல்லை. அந்த அளவுக்கு போதை மருந்து கலாச்சாரம் இங்கே வந்துடுச்சு. ஸோ இதை உடனடியாக நம்ம நிப்பாட்டணும். இது நிப்பாட்டணும் எப்படி? இது ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டாக கொண்டு போகணும். ஸோ அந்த மூமெண்ட் நம்ம குழந்தைங்களை, நம்மளுடைய ஃபியூச்சரை, நம்மளுடைய ஜென்ரேஷனை காப்பாற்றுறதுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சி, திரு அண்ணாமலை அவர்கள், திரு H. ராஜா அவர்கள், இவங்க எல்லாருமே உங்களுக்காக, உங்க குழந்தைகளுக்காக, உங்க இதுக்காக 15 மணி நேரம் கிட்ட வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க சொல்லுவாங்க. ஸோ அதனால நம்ம எல்லாரும் ஓட்டு போடும் பொழுது இதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க, தாமரைக்கு ஓட்டு போட்டா நம்மளுடைய வாழ்க்கை ஜம்மு ஜம்முன்னு இருக்கும். மற்ற யாருக்காவது நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா கம்மு கம்முன்னு இருக்கும். அதான் மேட்டர். அதனால ஜம்முன்னு இருக்கணும், ஜாலியா இருக்கணும்னா நம்ம கட்சிக்கு ஓட்டு போடுங்க, நம்ம தாமரைக்கு ஓட்டு போடுங்க. தீய சக்தியான திமுகவை அழிப்போம். திமுகவை அழித்தாவே கஞ்சா அழிஞ்சிரும், ட்ரக்ஸ் அழிஞ்சிரும், ஆல்கஹால் அழிஞ்சிடும், கள்ளச்சாராயம் அழிஞ்சிரும், கோபாலபுரத்தில் இருக்கக்கூடிய முக்கியமானவங்களும் அழிஞ்சு விடுவாங்க. அதுதான் முக்கியம். பாரத் மாதா கி. இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆணிவேரை பதம் பார்ப்பதற்காக இங்கே நாம கூடியிருக்கோம். இதுல 2 பேர் எப்படி அவுட் ஆஃப் தி வே போய் கோபாலபுரம் குடும்பத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பர் 1 ஃபேமிலியை பாதுகாக்கிறதுக்காக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். ஒன்று எங்கூருக்காரர் சட்ட அமைச்சரா, அவருக்கு சட்டம் தெரியுமான்னு எனக்கு தெரியல. இந்த ஜாஃபர் சாதிக், நீங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த 2 ஜாஃபரும் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள். யாரு? ஒன்று ஜாஃபர் சாதிக், இன்னொன்று ஜாஃபர் சேட். போலீஸுக்கு உள்ள இருந்த கிரிமினல், வெளியில இருந்து பண்ணி கொண்டிருக்கிற கிரிமினல். இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க? யாரோ வில்சனா, அது வில்சன்னா வில் டாக்டரா தெரியாது எனக்கு. திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்வால்வ் பண்ணினா அவர் என்னவோ நடவடிக்கை எடுப்பாராமே. நான் சொல்றேன், தி ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஆஃப் டிஎம்கே இஸ் டோட்டலி இன்வால்வ்ட் இன் திஸ் இஷ்யூ. எழுதிக்கோ, ரெக்கார்டு பண்ணிக்கோ, என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ எடு. ஏன்னா நான் சொல்லல, அந்த கிரிமினலே சொல்றான். அவன் நேற்று என்ன சொல்லியிருக்கான்? நான் வண்டியில திமுக கொடியை கட்டிக்கிடுவேன். நீங்க இப்ப தமிழ்நாடு போலீஸுங்க எல்லாரும் இருக்காங்க, எல்லாரையும் விட நம்ம ஐயா டிஜிபி இருக்கார். ஏன்னா ஐயான்னு சொன்னாதான் அவங்களுக்கு புரியும். அதனால நம்ம டிஜிபி ஐயாவுக்கும் ஒரு கேள்வி இருக்கு, எங்க ஊர் ரகுபதி அண்ணனுக்கும் ஒரு கேள்வி இருக்கு. திராவிட முன்னேற்ற கழகம் இதுல இன்வால்வ்டா இல்லையா? இப்போ முதல்ல இந்த ஜாஃபர் சாதிக்கு கஞ்சா திருடம், அப்புறம் வீடியோ திருடம் இல்லையா? வீடியோ பைரசி, போலி வீடியோ ரெக்கார்டு பண்ணி விற்கிறது அவன் வேலை. ஆனா இந்த கஞ்சா திருடன், வீடியோ திருடன்ட்ட இப்ப இருக்கிற சொத்து எவ்வளவுன்னு என்சிபி அதிகாரி சொல்லியிருக்கார். 5200 கோடி. இந்த 5200 கோடிங்கிறது இந்த 17 வருஷத்துக்குள்ள. அதனாலதான் ஸ்டாலின் ரொம்ப மதிக்கிறார். இப்ப நம்மளும் மிஞ்சினவனா இருக்கானே அப்படின்னு. இவ்வளவு பணம் அவன் எதுல சம்பாதிச்சிருக்கான்? ட்ரக்ல, போதைப் பொருள் கடத்தல், அதுவும் போதைப் பொருள் உற்பத்தி செய்வதற்கான வேதிப்பொருளை கடத்தி. நீங்க நம்ம டிஜிபி ஐயா இருக்கார்ல, அவருக்கு ஒரே ஒரு குவாரல் தான். என்சிபியில அதோட விலை மதிப்பை கூட சொல்லிட்டாராம். 1 கிலோ 1.5 கோடின்னு சொன்னாராம். இவர் சொல்றாரு இல்லையே 1 கோடியே 49 லட்சம் தானேன்னு. என்னவோ இவர் வாங்க போற மாதிரியும் அவர் விற்க போற மாதிரியும். ஏயா 3500 கிலோ கடத்தியிருக்கான்னா அது உண்மையா இல்லையா பதில் சொல்லணும் ஒரு டிஜிபி. அதை விட்டு விலைய கூட சொல்லிட்டாரு. இது என்ன மாடு பேரமா பண்ணிட்டு இருக்கோம்? இல்ல அவர் டிஜிபி வாங்க போறாரா, என்சிபியில விற்கிறாங்களா? இல்ல, அதோட மதிப்பு சொல்லியிருக்கார், அதுல என்சிபியில கூட சொல்லிட்டார. நீங்க இவன்
பிறவி குற்றவாளி, ஹிஸ்டரி ஷீட்டட் ரவுடி. யாரு? இந்த ஜாஃபர் சீக்கு. அப்புறம் ஜாஃபர் சேட்டுக்கு அப்புறம் வரலாம். அது நிறைய கேசட் நம்ம மாநில தலைவர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஒரு 5-6 வருஷம் முன்னாடி தூத்துக்குடி எம்பியோட ஜாஃபர் சேட்டு பேசின கேசட்லாம் நானே கேட்டிருக்கேன். நல்ல வேளை இவனை டிஜிபி ஆக்கணும்னு சில பேர் முயற்சி பண்ணா ஒரு புண்ணியமாக தடுத்துக்கிட்டான். யார? இந்த ஜாஃபர் சேட்டை. நீங்க இவன் 2006 கஞ்சா கடத்தல், 2013 புழல் சிறையில் இருந்தவன் இவன். அப்போ ஸ்டாலினுக்கு தெரிஞ்சிருக்கணுமா இல்லையா? அப்ப நீங்க தானே ஆட்சி 14 வரை. ஸோ இவரோட ஹிஸ்டரி தெரிஞ்சுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் குடும்பம் அவரை குடும்ப உறுப்பினர் ஆக்கியிருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்களோ உதயநிதி அவர்களோ சோசியல் மீடியாவில் ஜாஃபர் சாதிக் பற்றி புகழ்ந்து போட்டிருந்தா பதிவு நான் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். அட கட்சிக்காரன் போட்டாங்க, இன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கு, கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிடலாம். உங்கள் வீட்டு பெண்கள் பதிவு போடுறாங்களே எப்படி? இப்போ ஒன்றும் இல்லை, மங்கை பட ப்ரொடியூசர் யாருன்னு பார்த்து அவங்கள இடி வந்து கைது பண்ணா போதும். ஏன்னா என்சிபியில் கைது பண்ண முடியாது. என்னடா இவன் இப்படி பேசுறானே, நான் சட்டம் தெரிஞ்சதுனால பேசுறேன். 2 கிராம் கிட்டாமின் வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம், கஞ்சா வச்சிருந்தாலும் கைது பண்ணலாம், வாங்கினா கைது பண்ணலாம், வித்தா கைது பண்ணலாம். அந்த பணத்துல படம் எடுத்தா கைது பண்ண முடியாது. என்சிபியால கைது பண்ண முடியாது. ஆனா யாரால முடியும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால முடியும். ஈடிக்கு தான் இப்ப டெல்லியில் ஒரு ஆபீஸ்னா சென்னையில் ஒரு ஆபீஸ் போடுற நிலைமை வந்துடுச்சு. என்ன? அதனால 2013 போதைப் பொருள் கடத்தலுக்கு கைது செய்யப்பட்டு புழல் சிறையில் இருந்தவன். 19 சென்னையிலையும் மும்பையிலையும் ஜெயிலில் இருந்தவன். எதுக்கு? 38 கிலோ கெட்டமின் மலேசியாவுக்கு கடத்தினதுக்காக. 38 கிலோன்னா அது 54 கோடி ரூபாய் கிட்ட வரும். ஆகவே இந்த மாதிரி ஏற்கனவே போதைப் பொருள் கடத்தியதற்காக சிறையிலே இருந்தவனுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அயலாறு பிரிவு மாவட்ட இணை செயலாளர் பொறுப்பு கொடுத்தது தப்பா இல்லையா? சரி, இப்போ என்சிபியில் என்ன சொல்லியிருக்காங்க? மங்கைன்னு ஒரு படமா? எனக்கு தெரியாதுங்க, இந்த சினிமா ஃபீல்டில் ஜாஸ்தி நம்ம ஈடுபாடு செலுத்துறது இல்லை, நேரம் இல்லை. இந்த கோவில்களை கொள்ளையடிக்கிற கொள்ளைக்காரன், கோவிலில் மந்திரியாக இருந்துக்கிட்டே அறநிலைத்துறையில் நம்ம 4 மாவடி மோகன்சி லாசரஸ் மாதிரியா அல்லேலுயா அல்லேலுயான்னு கோஷம் போடுறவன், இப்படிகளை பார்க்கறதுக்கே நேரம் பத்தலை. அதனால சினிமாவுக்கு போய் கவனம் செலுத்தலை. அந்த மங்கை படத்தின் ப்ரொடியூசர் யாருன்னு எனக்கு தெரியல. யாருங்க? பார்த்தீங்களா? நீங்க எல்லாரும் சொல்றீங்க, நான் சொல்லல. அதனால ரகுபதி அண்ணன் கேஸ் போடுறதுன்னா வில்சன் மூலமா, நல்ல வக்கீலா வச்சுக்கோங்கடா, வில்சன்லாம் வேண்டாங்கிறேன் நான். என்ன வில்சன் மூலமா கேஸ் போடுறதுன்னா ராஜா மேல போடக்கூடாது, இத்தனை பேர் மேலையும் போடணும். அப்ப இந்த படம் எடுத்ததுக்கு அவன் என்ன சொல்லியிருக்கான்? ஜாஃபர் சாதிக்கு முழு தொகையும் ஃபைனான்ஸ் பண்ணவன் அவன். அந்த முழு தொகையும் எந்த பணம் அதில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு? ட்ரக் மணி. You are anti-social element. DMK's first family is an anti-social element. இல்லையா? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு இந்த கவலை வேண்டாம். உங்க அப்பன் தான் தமிழனை குடிக்க வச்சு தமிழ் குடி கெடுத்த நபர் மு. கருணாநிதி. 1970 ஆகஸ்ட் 31. குடிக்காத தமிழனை குடினா என்னன்னு தெரியாதவன குடிக்க வச்சு குடிகெடுத்த குடும்பம் யாரு? ஸ்டாலினோட குடும்பம். அவங்க அப்பா தான் தமிழனை குடிகாரனாக்கின ஒரு குடிகெடுத்த நபர். தமிழ் குடும்பத்திற்கு கேடு விளைவித்த முதல் குடி கருணாநிதி குடி. அவ்வளவு மோசமான குடும்பம். தமிழனை குடிக்க வச்சவன். நான் கேட்கிறேன், 50,000 கோடி டாஸ்மாக் வருமானம், அப்படியும் 39,000 கோடி டிபிசிட்.
பட்ஜெட்டில். ஆனால் குஜராத்தில் டாஸ்மாக் வருமானமே கிடையாது, சர்ப்ளஸ் பட்ஜெட். நீ ஆள தெரிஞ்சவனா, அவங்க ஆள தெரிஞ்சவங்களாங்க. ஆகவே குடி கெடுத்த ஒரு குடும்பம் மீண்டும் நம் தலைமுறைகளை கெடுத்து கொண்டிருக்கிறது. அவங்க கட்சிக்காரன் 3500 கிலோ வித்திருக்காங்க. இன்னைக்கு என்சிபியோட அக்கௌண்ட் படி 5200 கோடி ரூபாய் இருக்கு அவனுக்கு. அதுல அவன் என்ன சொல்லியிருக்கான், 600 கோடி ரூபாய்க்கு மேல் சினிமா உலகத்திற்கு கொடுத்துருக்கேன், திரையுலகிற்கு. நீங்க ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ராஜாவை பத்தி மோசமா பேசினாலும், ராஜராஜ சோழனை மோசமா பேசினாலும் அவன் இந்த போதைப் பொருள்ல சம்பாதிச்சிருப்பான்னு அர்த்தம். அவன் அமீரா இருக்கலாம், அமீர்னா பணக்காரன். இந்த போதைப் பொருள்னால பணக்காரன் ஆகியிருப்பான்னு சொல்ல வந்தேன். அவன் அமீரா கூட இருக்கலாம். அதனால அவன் என்ன ராஜாவையும் ஏசுறான், ராஜராஜனையும் ஏசுறான். அதுக்காக சொன்னேன் என்ன. ஆகவே நாம இன்றைக்கு தமிழ்நாடு எதிர்கால சந்ததி, அன்னைக்கு நம்முடைய குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் யார் அவரு, யார் அவரு? இன்னொரு தரம் சொல்லுங்க, நம்ம குடும்ப மூத்த உறுப்பினர். அவர் மேடையில பேசுறத சொல்றார், ஒரு தாய்மாரும் பெரியவர்களும் குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன்? இந்த போதையினால ஒவ்வொரு குழந்தையும் பள்ளிக்கூடம் போற குழந்தை. யாரோ ஒரு ப்ரொஃபஸர் எனக்கு முன்னாடி பேசியிருந்தார், வீர திருநாவுக்கரசர். நீங்க குழந்தைகளை எதிர்காலத்தை கெடுக்கிறதுக்கு ஒரு ஆட்சியா? அதை சொன்னாக்க உடனே கேஸ் போடுவேன்னு பில் சன்னோ பில் டாட்டரா அவனை விட்டு மிரட்டுறதா? அதுக்கப்புறம் நம்மளா சொல்றோம் திமுகவோட தொடர்புன்னு இல்ல. அந்த ஜாஃபர் சாதிக்கே என்ன சொல்லியிருக்கான், நான் திமுக கொடியை கட்டிக்கிட்டு போவேன் சொல்லியிருக்கான வண்டியில. திமுக கொடியை கட்டிக்கிட்டு போனா இந்த போலீஸ்காரங்க என்ன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. இப்பதான் டிஜிபி பதில் சொல்ல வேண்டியிருக்கு நமக்கு. ஐயா 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 என்ன அவன் சொல்லி இருக்கான். நான் குற்றம் சாட்டல டிஜிபிய, நல்ல மனுஷன், பாவம், அகட விகடம் இல்லாத ஆளுங்கிறாங்க. அதனாலதான் இன்னைக்கு போலீஸே திமுகவோட அப்பண்டேஜா மாறி போச்சு, இலவச இணைப்பு. தமிழ்நாடு போலீஸ திராவிட முன்னேற்ற கழகத்தின் இலவச இணைப்பா மாத்தினவரே நம்ம ஐயா. அவர் சொல்றாரு, இவரு ஜாஃபர் சாதிக்கு என்னோ சிசிடிவி கேமரா கொடுத்தானே, அப்படியா? அந்த சிசிடிவி கேமரா வாங்கினதுக்காண்டி அவனுக்கு ஒரு பரிசு கொடுத்து இவர் போட்டோ எடுத்துட்டாராம். அவன் எடுத்துட்டானா? சரி. ஆனா என்ன சொல்றான் ஜாஃபர் சாதிக்கு, நான் திமுக கொடியை கட்டி கொண்டு போவேன் வண்டியில, என்ன யாரும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. ஓ, இப்ப போதைப் பொருள் கடத்துறவன் ஏற்கனவே இந்த பணத்தை விற்கிறவன்லாம் பண்றான்னு நான் சொல்லி இருக்கேன். இவங்க ஆளுங்கட்சி கொடியை கட்டினா காவல்துறை அவனை சோதனையிடாதா? அப்ப காவல்துறை இதுக்கு உடந்தையா இருந்திருக்குன்னு சொன்னா தப்பா? அது மட்டும் இல்ல, இவர் கமிஷனரா இருந்தார், நம்ம ஐயா டிஜிபி கமிஷனரா இருந்தார். கமிஷனரா இருக்கச்ச ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுடைய நலனுக்காக செயல்படுற ஒரு அமைப்பு, நான் அமைப்பு பேரை சொல்லல, அவங்க போய் எங்க அமைப்புக்கு கமிஷனர் வந்து தலைமை தாங்கின நிகழ்ச்சிக்குன்னு கேட்குறாங்க. 3 நாள் அந்த அமைப்பு யாரு, அந்த அமைப்பு பின்னணியில் யார் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு அப்புறம் ஒத்துக்கிட்டார். அந்த அமைப்பை சேர்ந்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. நான் சொன்னேன், கமிஷனர் பண்ணது கரெக்டு. ஏன்னா யாரோ ஒருத்தரோட நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டா அவங்க யாரு, அவங்க ஆன்டிசிடென்ட்ஸ் என்ன, இதெல்லாம் விசாரிச்சுட்டு தான் கமிஷனர் ஒத்துக்கணும்னு. ஆனால் அது ஜாஃபர் சாதிக்கு பொருந்தாதா? யோசிச்சு பாருங்க. அவர் சொல்றாரு, அது என்சிபி விலையை கூடுதலா சொல்லிட்டாங்க. சரி, கொஞ்சம் குறைச்சிக்குங்க, 5000 கோடி பண்ணா 4800 வச்சுக்குவோம்.
அதே மாதிரி அவருக்கு நீங்க இன்னைக்கு சிசிடிவி கேமராவை திருப்பி கொடுத்தா சரியா போச்சா? அந்த ஆள் சொல்லியிருக்கான் 650 கோடி திரையுலகத்தினருக்கு கொடுத்துருக்கேன் நான். ஆகவே they are well entrenched in DMK administration. DMK கட்சிக்கு மட்டும் தொடர்பில்லை, இந்த ஹோல் நிர்வாகத்துக்கு. அதுக்கு உதாரணமே நம்ம டிஜிபி தான். அவருக்கு பக்கத்தில் நிற்கிறார், போட்டோ எடுத்துக்கிறார், ஏதோ மகாத்மா காந்தி பக்கத்தில் நின்று போட்டோ எடுத்துக்கின்ற மாதிரி. ஆகவே நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்த்தோம் 1970 ஆகஸ்ட் 31 தமிழனை முத குடினா என்னன்னு தெரியாத தமிழனை குடிக்க வச்சு குடிகெடுத்த கருணாநிதி குடும்பம். நான் உண்மையை சொல்றதுக்கு என்னைக்குமே தயங்குறது இல்லை. ஆனா இதுதான் ஒரு பெரிய பிரச்சனையாகவும் இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த அறநிலைத்துறையில் இருக்கிற ரொம்ப திருட்டு பசங்களை பத்தி நான் பேசினேன். நீங்க என் மேல 26 வழக்கு இருக்கு. 26 வழக்கும் கம்ப்ளைண்ட் யார் தெரியுமா? எம்ப்ளாயீஸ் ஆஃப் HRNCE டிபார்ட்மெண்ட். என்ன ரோட்ல போறவன கத்தியால குத்திட்டா என் மேல கேஸ் இருக்கு. அறநிலைத்துறை அதிகாரிகள் சங்கம் வேடசந்தூர்ல பேசினேன்னு 28 இடத்துல என் மேல வழக்கு. காரணம் என்ன? இந்த டிபார்ட்மெண்ட்ல நீங்க சேகர் பாபு சொல்றாரு என்னவோ, நான் இந்துக்களுக்கு கோவிலுக்கு இவங்களை மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்களா? என்னோட ஒரே ஒரு கேள்வி, 7/6/2021 சுவமோட்டோ ஜட்ஜ்மெண்ட்ல அறநிலைத்துறையினுடைய வக்கீல் கார்த்திகேயன் அபிடவிட் கொடுத்திருக்காரு. 1800 கோவில்கள் either they are totally dilapidated or partially dilapidated. நான் கேட்குறேன், இந்த அல்லூலியா பாபுவா அந்த ஆமாம் 4 மாவடி அவன் பேர் என்ன, மோகன் சி லாசரஸ், அவனுக்கு உற்சாகம் வந்தா அவன் ஒன்று என்ன சொல்லுவான்? அல்லேலுயா அல்லேலுயாமா. இவன் சேகர் பாபுக்கு உற்சாகம் வந்தா என்ன சொல்றாரு? அதே அல்லேலுயா. அந்த கிரிப்டோ இவர் சொல்றாரு, நாங்க இவ்வளவு கோவில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கோம்னு. உங்க அபிடவிட்ல உங்க டிபார்ட்மெண்ட் தானே அறநிலைத்துறையினுடைய வழக்கறிஞர். நீ கொடுத்திருக்கிற அபிடவிட்ல 1800 கோவில்ல ஒரு கோவிலாவது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்க. நீ என்ன பண்றதுங்கிறேன்? நான் பண்றது பூரா டொனார்ஸ், இந்துக்கள். வந்து திமுக காரங்களுக்கு புரியணும்னா உதயநிதி ஸ்டாலின் கேட்ட மாதிரியா கேட்கணும். எவன் அப்பம் விட்டு பணத்துல கோவில்? நான் அப்படி கேட்க மாட்டேன். ஏன்னா நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் சொல்லியிருக்கார் நிர்மலா சீதாராமன், இப்படி அப்பா ஆத்தாண்டெல்லாம் கேட்கப்படாதுன்னு. அதனால நான் கேட்க மாட்டேன். ஆனா உதயநிதிக்கு புரியணுமே, அவர் எங்க இருக்காருன்னே தெரியலன்னு வேற சொல்றாங்க ஒரு வாரமா. அதனால உதயநிதிக்கு புரியறதுக்காக கேட்கிறேன், எவன் அப்பம் விட்டு பணத்துலடா கும்பாபிஷேகம் பண்ணீங்க? யாரு ஆத்தா விட்டு பணம்? இந்துக்களுடைய ஆன்மீகவாதிகள் ஆண்டவனை நம்புறவனோட காசு, டொனேஷன், கான்ட்ரிபியூஷன். நீ பண்ணியா? இந்த சர்க்கார் பண்ணிச்சா? இல்ல கருணாநிதி மகன் பண்ணாரா? யார் பண்ணது? இந்த மாதிரி நம்மளை இந்து மக்களை ஏமாத்துறதுக்காக சில பேர் சரடு விடுறான், 4 மாவடி மாதிரி. அதனால இந்த அரசாங்கம் வெகுஜன விரோத அரசாங்கம். நம்ம சகோதரன் தான் நிற்கிறார், அவர் வீட்டு குழந்தைங்க நாளைக்கு கஞ்சா அடிச்சதுன்னா வந்து இந்த குடும்பம் தானே காரணம். தெரியாது எந்த மங்கை காரணமோ, எனக்கு தெரியாது எந்த மங்கையோ, ஆனா மங்கை காரணங்கிறாங்க, NCPல சொல்றாங்க. ஆகவே இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசாங்கம் வெகுஜன விரோத மக்கள் விரோத ஆட்சி. இதை வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறிய வேண்டும். என்னைக்குமே எர்லியர் ஆப்பர்ச்சுனிட்டியை நாம கைப்பிடிக்கணும். இன்னைக்கு இன்னும் 40 நாள்ல பார்லிமெண்ட்டுக்கு தேர்தல் வரும். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய, நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த 2 ஜாஃபார் இருக்கானுங்களே, ஜாஃபார் சாதிக்கு, ஜாஃபார் சேக்கு, இந்த 2 ஜாஃபாரும் தான் திமுகங்கிற சவப்பெட்டியில் அடிக்கப்படுகின்ற இறுதி ஆணிகள் என்று இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். நம் அனைவரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் நம் தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் தற்போது மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறார். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி. அப்போ
போதைக்கு எதிரான கூட்டங்கள் நடைபெறும் பொழுது கலைவாணர் அரங்கத்தில் அந்த கூட்டத்தில் இருக்கும்போது முதல்வர் பேசுவாராம். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் சாஃப்டான முதல்வர் கிடையாது, நல்லவங்களுக்கு மட்டும்தான் நான் சாஃப்டான முதல்வர், போதையை ஊக்கப்படுத்துபவர்களுக்கு நான் மிகப்பெரிய சர்வாதிகாரின்னு சொல்லுவாராம். எப்படி? நான் சாஃப்டான முதல்வர் சொல்லுவாராம். சீரியஸான விஷயம் பேசும்போது யாரும் சிரிக்க கூடாது. முதல்வர் உண்மையிலேயே அவர் கூறியது போல சர்வாதிகாரியாக மாறி இருந்தால் சென்ற ஆண்டு மரக்காணத்தில் மட்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி 15 பேர் உயிரிழந்த சம்பவம் தமிழகத்தில் நடைபெற்றிருக்கு. கள்ளச்சாராயத்தை காய்ச்சது யாருன்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய மருவூர் ராஜா என்கின்ற நபர். சரி, அவரோட பின்னணி என்னன்னு பார்த்தா செஞ்சி மஸ்தான் அமைச்சரோட ரைட் ஹேண்ட். அவர் ரொம்ப நாள் போராட்டத்துக்கு பிறகு அந்த நிகழ்ச்சிக்காக போராட்டம் நடத்திய ஒரே இயக்கம் நமது பாஜக மட்டும்தான். அன்னைக்கு மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரே தலைவர் திரு அண்ணாமலை மட்டும்தான். சரி, அந்த மருவூர் ராஜா கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்கு எரிபொருளை யார் சப்ளை பண்ணான்னு பார்த்தா திராவிட முன்னேற்ற கழகத்தோட புதுச்சேரி மாநில செயலாளர் தான் அதுக்கு சப்ளை பண்ணியிருக்காரு. சோ அந்த சோர்ஸ் ஆஃப் சப்ளையும் அவங்க தான். மார்க்கெட் ஃபுல்லா கள்ளச்சாராயத்தை விநியோகம் பண்ணதும் திமுக தான். ஆனா இன்னைக்கு அந்த 15 சாவை எப்படி மறைச்சாங்க திமுக? 5 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்து திசை திருப்பி மிகுந்த போராட்டத்துக்கு பிறகு அந்த நபரை கைது செய்யறாங்க. அன்னைக்கே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் விழித்திருந்தால் கூட ஆயிரக்கணக்கான கிலோவில் இன்று இந்த சிந்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய கஞ்சா போன்ற பொருட்கள் தமிழகத்தில் ஊடுருவி இருக்காது. அன்னைக்கு கோட்டையை விட்டுட்டாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய முதல்வரோட தனிப்பிரிவு போலீசார், உளவுத்துறை போலீசார், லா அண்ட் ஆர்டர் போலீசார், நார்காட்டிக் கண்ட்ரோல் போலீசார், இவர்கள் அனைவரையும் தாண்டி 2013 கஞ்சா வழக்கில் கைதாகி 2018 போலி பாஸ்போர்ட் வழக்கில் கைதாகி இவ்வளவு தூரம் முள்ளமாய்த்தனம் செய்து ட்ரக்ஸோட கிங் பின்னாக இருக்கக்கூடிய இந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் தற்போது முதல்வரோடையும் முதல்வர் மகனோடையும் டெய்லிக்கு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்து நிதி கொடுக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு. தமிழகத்தில் ஒரு யூனிட் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு தம்பி இருக்கார், மிஷன் டைரக்டர் ஆஃப் ஃபேக்ட் செக்கிங். பிஜேபியில் உள்ளவங்க ஜனநாயக ரீதியா ஒரு கருத்தை போட்டா போதும், கருத்தை போட்டு நைட்டு தூங்கி காலையில எந்திரிக்கிறதுக்குள்ள ஸ்வீட்ல போய் தூக்கிட்டு வந்துருவாங்க. பாஜக காரன் தும்முனாலும் தப்பு, இரும்பினாலும் தப்பு, உடனடியாக கைது. ஆனா தமிழகத்தில் போதை விநியோகம் செய்தாலோ மக்கள் வாழ்வை சீரழிச்சாலோ இத்தனை ஆண்டுகள் ஆகியும் என்சிபி வந்து கைது செய்யும் வரைக்கும் நடவடிக்கை இல்லை என்பதே கேடுகெட்ட திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தோட உண்மையை நம்மளுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கிறது. இவ்வளவு ஒரு மானங்கெட்ட சூழ்நிலை. நீங்க திமுக பாத்தீங்கன்னா தமிழகத்தில் செய்யக்கூடிய தொழில்கள்ல சின் பிசினஸ் சொல்லுவாங்க. அதாவது கஞ்சா, சாராயம், ஆல்கஹால், சிந்தட்டிக் ட்ரக்ஸ், இது சம்பந்தமான பிசினஸ் எல்லாமே சின் பிசினஸ் சொல்லுவாங்க, தவறான தொழில்கள். அந்த சின் பிசினஸ் தமிழகத்தில் யாரு செய்யறான்னு பார்த்தா கோடீஸ்வரனாக இருந்தால் லைசன்ஸ் வாங்கி சாராய ஆலை நடத்தி டாஸ்மாகோட ஒப்பந்தம் போட்டு பெண்களோட தாலி அறுக்கக்கூடிய டாஸ்மாக்கு லிக்கர் சப்ளை பண்றது யாருன்னா திமுக காரன். ஊர் பக்கம் போனீங்கன்னா அவ்வளவு வசதி இல்லாதவர்கள் சாராயம் காய்ச்சி அங்க இருக்கக்கூடிய மக்களை கொன்று குவித்து மக்கள் வாழ்வை சீரழித்து பெண்கள் தாலியை பறிக்கக்கூடியவர்கள் திமுக காரங்க. உள்ளூர்ல வர வருமானம் பத்தலன்னா இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா திமுக போயிட்டு அயல்நாட்டு பிரிவுல ஒரு பொறுப்பை வாங்கி வெளிநாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்து திமுகவின் போர்வையிலே இந்த கஞ்சா பிசினஸையும் சிந்தட்டிக் பிசினஸையும் வளர்த்து போதைப் பொருள் கிங் பின்னாக மாறி தமிழகத்தோட மானத்தை வாங்குபவர்களும் திமுக காரங்க தான். இன்னைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டின் போதை தலைநகராக மாறி இருக்கின்றால் அதுக்கு முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம் என்பதை நம் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அமைச்சர் ரகுபதி சொல்றாரு, அவர் போதைப் பொருள் பிசினஸ் பண்ணிருக்கலாம், ஆனால் தமிழ்நாட்டில இருந்து செய்யல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுக்கிறார். இவரெல்லாம் சட்டத்துறை அமைச்சர்.
அண்ணனுக்கு பதில் சொல்ல வேண்டியதோட கடமை. இன்னைக்கு என்சிபி 2 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர் யார் என்று பார்த்தால் இந்த மாவட்டத்தின் திராவிட முன்னேற்ற கழகத்தோட மாவட்ட செயலாளர் சிட்டர்ஸ் நடத்தக்கூடிய கொரியர் கம்பெனியை சார்ந்த நபர்கள். அவர் கொரியர் கம்பெனி மூலமாக தான் இந்த பொருட்கள் விநியோகம் செய்யப்பட்டிருக்கின்ற சந்தேகம் எழுந்து விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான சூழ்நிலை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருந்து கொண்டிருக்கிறது. தவளையை விழுங்கிற பாம்பு மாதிரி ஒரே இடத்தை சுத்தாம திராவிட முன்னேற்ற கழகம் களத்துக்கு வந்து உண்மையை கண்டிருந்து. ஏன்னா இந்த 2 பேரும் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல, என்சிபியில் அந்த ஜாஃபர் கொடுக்க போற ஸ்டேட்மெண்ட்ல எத்தனை திமுக அமைச்சர்களுக்கு, திமுக குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நிதி வந்திருக்கு, தொடர்பு இருக்கு, தமிழகம் என்ற சீர்கேடுக்கு செல்வதற்கு காரணமாக இருந்தீர்கள் என்பதை கண்டறிய போகிறோம். வருகின்ற 2024 தேர்தலில் மக்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய விஷயம், திமுக போட போற ஒவ்வொரு ஓட்டும் நம் வீட்டு குழந்தைகள், நம் நாட்டின் இளைஞர்களோட வாழ்வை சீரழிப்பதற்கான ஓட்டு என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று தமிழகத்தை காக்கக்கூடிய ஒரே சக்தி, ஒரே இயக்கம் நரேந்திர மோடியின் தலைமையில் உள்ள பாஜக மட்டும்தான் என்கின்ற உண்மையை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும். வரப்போகின்ற 2024 தேர்தல் 2026 தமிழகத்தில் தாமரை ஆட்சி மலர்வதற்கான பிள்ளையார் சுழி என்பதை நம் மனதில் கொண்டு இந்த போராட்டத்தை ஒவ்வொரு இல்லத்திற்கும், ஒவ்வொரு வீட்டுக்கும், ஒவ்வொரு தனிநபருக்கும், ஒவ்வொரு தாய்க்கும், தந்தைக்கும், பெற்றோருக்கும் எடுத்து சொல்ல வேண்டியது நம் ஒவ்வொருவரின் கடமை. தமிழகத்தில் இந்த போதைப் பொருட்கள் மொத்தமாக ஒழியும் வரை, இன்னும் சொல்ல போனால் தலைவர் அண்ணாமலை கூறியது போல 2026 தாமரை ஆட்சி மலர்ந்தவுடன் இங்க உள்ள சாராய ஆலைகள் அனைத்தும் மூடப்பட்டு கல்லிறக்கி மக்களுக்கு கொடுக்கப்படுமே தவிர இந்த திராவிட முன்னேற்ற கழக முதலாளிகள் இதுக்கு அப்புறமும் மக்களோட வயிற்றில் அடைச்சு சம்பாதிக்க விடமாட்டோம். அத்தனையும் நாட்டுடைமையாக்கப்பட்டு எத்தனால் தயாரித்து மக்கள் பயன்பாட்டுக்கு வருமே தவிர இதற்கு மேல் ஒரு பெண்ணின் தாலியும் மறுக்க பாஜக விடாது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த். தமிழக மக்களுடைய நன்மைக்காக, தமிழகத்தின் வளர்ச்சிக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக தினசரி சிந்தித்துக் கொண்டிருக்கிற எங்களுடைய மாநில தலைவர், அன்பு தலைவர், தன்மான சிங்கம் அண்ணாமலை அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். இந்த போதைப் பொருள் கடத்தல் என்பது ஏதோ நமது மயிலை கபாலீஸ்வரர் அருளால் ஏதோ ஒரு இடத்திலே சோதனை செய்ய போய் அங்கே 3 கயவர்கள் ஒளிந்து மறைந்த பொழுது அவர்களை பிடித்து விசாரித்தால் நீங்கள் எல்லாம் யார் என்று கேட்கிற பொழுது தமிழகத்திலே ஜாபர் சாதிக் இருக்கிறார், அவர்தான் எங்களுக்கு சரக்கு அனுப்புகிறார் என்று சொல்லி அந்த ஏஜென்ட்கள் மூலம் உண்மை வெளிவந்து பல நாட்கள் தலைமறைவான பிறகு தேடி பிடித்து கண்டுபிடித்து இதை பற்றி பேச ஒரு அருகதை இல்லாத முதலமைச்சர், பேசக்கூட நினைக்காத முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், திமுக அத்தனை கூட்டணி கட்சிகள் அடிமைகளாக பதவி சுகத்திற்காக தமிழகம் எப்படி வேண்டுமானாலும் சீர்கட்டு போகட்டும், நாசமாகட்டும், எங்களுக்கு எம்எல்ஏ எம்பி பதவிதான் முக்கியம் என்று நினைக்கக்கூடிய அந்த 16 கட்சி கூட்டணி தலைவர்கள் தமிழகத்தை வஞ்சிக்கும் விதமாக இந்த போதை கடத்தலை ஏதோ சிறிய விஷயம் போல மறந்து விடலாம், மாற்றி விடலாம் என்று நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 3 மாதங்களுக்கு தொடர்ந்து பிடிபட்ட சரக்கு தான் 3000 கோடி. இவர் அயலக அணியினுடைய தலைவர், அயலக பிரிவு, திமுக அயலக பிரிவு என்று சொன்னால் இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு போதைப் பொருள் அனுப்புவதுதான் திமுக அயலக அணியினுடைய கொள்கையா? இதற்காகத்தான் இப்படி ஒரு அணியை உருவாக்கி வைத்தீர்களா? பல பெண்கள் சீரழிக்கப்படுகிறார்கள், பல குழந்தைகள் சீரழிக்கப்படுகிறார்கள். முடிவில் காவல்துறை அறிவிப்பது கஞ்சா போதையில் இருக்கிறான், போதைப் பொருள் பயன்படுத்தி இருக்கிறான், அபின் பயன்படுத்தி இருக்கிறான், பேஸ்ட் வடிவிலே அபின் இருக்கிறது, மாத்திரை வடிவில் இருக்கிறது, குளிர்பானத்தின் அடிப்படையில் இருக்கிறது சொல்லக்கூடிய அளவிற்கு வெட்கக்கேடான ஒரு போதை அரசு தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்க நாம் அறிவோம். நாம் அனைவருடைய குரல் இந்த செவிட்டு காதுகளுக்கு ஒழிக்கிறதோ இல்லையோ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒழிக்க வேண்டும். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, சென்னை மத்திய பாராளுமன்ற தொகுதியின் சார்பாக சென்னையினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இணைந்து குறிப்பாக தமிழகத்தில் பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த செய்தியை, அதிர்ச்சி மிகுந்த ஒரு செய்தியை பார்த்தோம். அதாவது ஒரு இன்டர்நேஷனல் ட்ரக் கார்ட்டல், அதனுடைய தலைவனாக
ஒரு சாதாரண மனிதனை போல அரசியல் கட்சியில் சினிமா தயாரிப்பாளராக வளம் கொண்டு வந்திருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக்கினுடைய அந்த கூட்டாளிகள் பிடிபட்ட பொழுது 2000 கோடி ரூபாய் அயல் நாடுகளுக்கு கடத்தல், குறிப்பாக சிந்தட்டிக் ட்ரக்ஸ். அதன் பிறகு 28 பிப்ரவரி மறுபடியும் பார்த்த நம்முடைய குஜராத் இருந்து 60 கிலோமீட்டர் தூரத்தில் கடல் பகுதியில் பாகிஸ்தானிலிருந்து வந்த ஒரு போட்டில் தமிழகத்திற்கு அனுப்புவதற்காக கொண்டு வரப்பட்ட கஞ்சா, அதையும் பார்த்தோம். ஹஷீஸ், ஹெரோயின்லாம் பார்த்தோம். அதன் பிறகு மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் டிஆர்ஐ அவர்கள் ஒரு பெரிய ஒரு கன்சைன்மெண்ட் ட்ராக் பண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, அதை பார்த்தோம். அதன் பிறகு ராமநாதபுரத்தினுடைய கடற்கரை பகுதியில் மறுபடியும் பிடிக்கப்பட்டதை பார்த்தோம். கடந்த ஒரு மாத காலமாக தொடர்ச்சியாக தமிழக மக்களை அதிர்ச்சிக்கு இந்த கஞ்சா கடத்தல் கும்பல் உள்ளாக்கி இருக்கிறது. ஆனால் நமக்கு தெரியும், எப்பொழுது திமுக ஆட்சிக்கு வந்தார்களோ அப்பொழுதே நம்ம அதிர்ச்சியில் இருந்து இருக்கின்றோம். இப்ப ஜாஃபர் சாதிக் நமக்கு அதிர்ச்சி கொடுக்கலை. திமுக வந்த பிறகு நமக்கு தெரியும், நமக்கே சாதாரணமா முகம் சுளிக்கும் அளவுக்கு என்ன தெருவோரத்தில் தேவையில்லாத யாரோ நடமாடுறாங்களே, எதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் எதற்கு பியர் பாட்டிலோட ஒரு போட்டோ திடீர்னு வருது, இதெல்லாம் திடீர்னு பார்க்கணும். ஒரு அரசு பள்ளியினுடைய மாணவ செல்வங்கள் அங்க இருக்கக்கூடிய ஆசிரியர்கள்ட்ட தகராறு பண்றாங்க, கேட்டாங்க ஒரு பியர் பாட்டில். ஏன் குழந்தைகள், நம்முடைய சகோதரிகள், அவங்க அந்த பியர் குடிப்பதை போன்ற புகைப்படம். பள்ளிக்கூடத்துக்கு செல்லக்கூடிய அந்த புத்தக பையில தேவையில்லாத விஷயங்கள். இதையெல்லாம் அதிர்ச்சியாக 33 மாத காலமாக பார்த்து கொண்டே இருக்கின்றோம். சாதாரணமாக எல்லோரும் என்ன பேச ஆரம்பிச்சிருக்கோம்னா, என்னன்னே திமுக வந்ததுக்கு அப்புறம் கஞ்சா புழக்கம் அதிகமாக இருக்கு, என்னன்னே தேவையில்லாத ஆளுகளாக நடமாடுறாங்க, ரொம்ப எளிதாக கிடைக்குது, கல்லூரிக்குள்ள கிடைக்குது, ஹாஸ்டல் வரைக்கும் போயிடுச்சு. இத்தனை காலமாக இதை நாம் பேசிக் கொண்டிருந்தோம். ஆனால் பிப்ரவரி 15ஆம் தேதியிலிருந்து இது ஊர்ஜிதமாக இருக்கிறது. இவர்கள் தனி நபர்கள் கிடையாது. இந்த ட்ரக் என்று சொல்லக்கூடிய இந்த போதை வஸ்துகள் விற்கக்கூடிய இந்த கும்பல் ஒரு அரசியல் கட்சியினுடைய நிழலில் தன்னுடைய சாம்ராஜ்யத்தை விஸ்தாரப்படுத்தி குறிப்பாக தமிழகத்தினுடைய இளைய சமுதாயத்தை சீரழித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நாம் படித்தோம். எனக்கு முன்னாடி பேசின நம்முடைய முன்னாள் தேசிய செயலாளர் கொள்கை வீரன் ஐயா ஹெச் ராஜா அவர்கள் ரொம்ப தெளிவாக அதை பற்றி பேசியிருக்கிறாங்க. மேடையில் மூத்த தலைவர்கள், நம்முடைய துணைத் தலைவர் அண்ணன் நாராயண திருப்பதி அவர் உட்பட துணைத் தலைவர்கள் எல்லாம் இருக்கிறாங்க, செயலாளர்கள் இருக்கிறாங்க, சுமதி வெங்கடேஷ் அக்கா, பிரமீளா சம்பத் அக்கா இருக்கிறாங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் காயத்ரி தேவி அக்கா இருக்கிறாங்க. எனக்கு முன்பாக பேசிய நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநிலத்தினுடைய செயலாளர், மத்திய சென்னை பாராளுமன்ற தொகுதியினுடைய பொறுப்பாளர் சகோதரர் வினோய் செல்வம் அவங்க பட்டியலிட்டாங்க. இதற்கு நேராக எனக்கு முன்பு பேசிய கருணாகராஜன் மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் அவங்களும் இதை பற்றி சொன்னாங்க. ரொம்ப ஆழமா பேசினாங்க. எந்த அளவுக்கு இந்த கஞ்சா புழக்கம் என்பது எல்லா பக்கம் போயிடுச்சு. ஐயா, நான் அதை பற்றி இப்ப பேச போறது இல்லை, நான் எல்லா தலைவர்களும் பேசிட்டாங்க. இப்பொழுது மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து நீங்க என்ன தீர்வு கொடுக்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. அதை பற்றி மட்டும் நான் பேச விரும்புகின்றேன். எல்லா அரசியல் கட்சிகளும் கண்டன ஆர்ப்பாட்டம் போடுறாங்க, அது புதுசா? எல்லா அரசியல் கட்சிகளும் கோஷம் போடுறாங்க, புதுசா? திமுக எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது நாங்கள் போடுகின்ற முதல் கையெழுத்தே டாஸ்மார்க்கை ஒழிப்பதுதான் எங்களுடைய முதல் கையெழுத்துன்னு இதே திமுக கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு கையில் ஒரு பலகையை வைத்து விட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் பண்ணோம், அதையும் பார்த்து சலிச்சிட்டோம். இன்னைக்கு மக்கள் பாரதிய ஜனதா கட்சியில் என்ன கேட்கிறாங்கன்னா, ஐயா 60 வருஷமா மாத்தி மாத்தி ஓட்டு போட்டோம், எல்லா கட்சிகளும் சாராயத்தை வைத்து தன்னை வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள், அந்த கட்சியை சார்ந்தவங்களே சாராய ஆலை நடத்துறாங்க, அந்த கட்சிக்குள் இருக்கிறவங்களே இன்னைக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்யறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நீங்கள் ஒரு தனித்துவமான கட்சின்னு சொல்றீங்க ஐயா, என்ன வித்தியாசமாக நீங்கள் செய்ய போகின்றீர்கள் என்று தமிழகத்தில் ஒரு தாய்மாரும் மகளிரும் குழந்தைகளும் பெரியோர்களும் தாய்மார்களும் இளைஞர்களும் நம்மை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறார். ஆர்ப்பாட்டம் என்பது ஒரு ஜனநாயகத்தில் அரசை கண்டித்து ஒரு சாமானிய மனிதன் பேச முடியாதுங்க ஐயா. சாமானிய மனிதன் பேசினா வீட்டுக்கு போற கரண்டை சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க, வீட்டுக்கு போற தண்ணி பைப்பை கட் பண்ணி விட்டுருவாங்க. அதனால்தான் அரசியல் கட்சிகள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தேவைப்படுகிறது. தைரியமாக அரசியல் கட்சிகள் பேசுறாங்க. சகோதரர் வினாய் செல்வம் அவர்கள், சகோதரர் கருணாகராஜன் அவர்கள், மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். மாவட்ட தலைவர் கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு பக்கம் முக்கியங்க ஐயா. அந்த இஷ்யூனுடைய கோரத்தன்மையை மக்கள் முன்னாடி எடுத்து சொல்றோம். இன்று பாரதிய ஜனதா கட்சி தீர்வை நோக்கி எப்படி போறோம் அப்படிங்கறத உங்கள் முன்னால் நம்முடைய கட்சியினுடைய தலைவர்கள் எல்லாம் முடிவெடுத்திருப்பதை உங்கள் முன்னால் சொல்ல விரும்புகின்றேன்.
ஐயா, நாளையிலிருந்து 7 நாள், நாளைக்கு நம்முடைய தேதி 13, 13ஆம் தேதியிலிருந்து 7 நாள் 19ஆம் தேதி வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு தொண்டனும் தலைவனும் இந்த 7 நாள்ல 15 மணி நேரம் போதை பொருளை ஒழிப்பதற்காக களத்திலே நாம் வேலை செய்ய போகின்றோம். 15 மணி நேரம். ஒரு நாளைக்கு சராசரியாக 2 மணி நேரம் இருக்கலாம். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போய் நீங்க பேசுங்க, கல்லூரிக்கு போய் பேசுங்க, பலகையை வைத்துக்கொண்டு ஒரு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் எல்லாத்திட்டையும் பேசுங்க, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு 10 பேர் குரூப்பா போங்க, பொதுமக்களுக்கு அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அறிவுரை கொடுங்க. அதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய மருத்துவர்களை கொண்டு வந்து ஒரு ஆலோசனை முகாம் நடத்துங்க. ட்ரக் ரீஹாபிலிட்டேஷன் சென்டர், மறுவாழ்வு மையத்துக்கு போங்க, அவருக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பாருங்க, 100 பேர்த்த கூட்டிட்டு போய் காட்டு. இது ஒரு அரசியல் கட்சியாக சாமானிய மனிதர்களாக நம்மால் செய்ய முடியும். சனிக்கிழமை வருகின்ற 16ஆம் தேதி 11 மணிக்கு பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் 50,000 இடத்துல சிறப்பு பூத் கமிட்டி கூட்டம் போட இருக்கின்றோம். 16ஆம் தேதி சனிக்கிழமை 11 மணிக்கு நம்முடைய பூத் தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாம் ஒரு பகுதியில் அன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பூத் கிளை கூட்டம் என்பது இந்த போதைப் பொருள் ஒழிப்புக்காக நம்முடைய கூட்டம் என்று நடக்கும். அது உங்க பகுதியில் இருக்கிற பொதுமக்களை நீங்க கூப்பிடணும். 100 பேர் 50 பேர்த்த வர சொல்லி பூத் கமிட்டி கூட்டத்தில் உட்கார வைங்க. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கொள்கையை சொல்லுங்க. இதற்காக டாஸ்மார்க்கை மூட வேண்டும் என்று நாம் சொல்லுகின்றோம். ஐயா, ஒரு பக்கம் நீங்க டாஸ்மார்க்கை திறந்து வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்களுடைய கையை கட்டி போட்டுட்டீங்கன்னா கஞ்சா விற்கிறவன் விற்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காஞ்சி போன மாடு இந்த வக்கிப்புள்ள பார்த்து தாண்டி போன மாதிரி. நீங்க ஒரு பக்கம் அரசே டாஸ்மார்க் கடைகளை நடத்தி, அன்னைக்கு ஒரு நண்பர் சொன்னார், நான் ஒருத்தர் கேட்டேன், ஏன்னா ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாயிடுச்சு, ரொம்ப ஆச்சரியமா சொன்னார். அண்ணே, டாஸ்மார்க்ல சரக்கெல்லாம் தண்ணி மாதிரி இருக்குண்ணே, குவாலிட்டியே இல்லைண்ணே, தண்ணி மாதிரி இருக்கு தலைவா. என்ன தலைவா, போதையே ஏற மாட்டேது, அதனாலதான் கஞ்சாக்கு போயிட்டேன் அப்படி. ஐயா, நான் சொல்வது முற்றிலும் உண்மை, முற்றிலும் உண்மை. திடீர்னு எப்படி கஞ்சா புழக்கம்? டாஸ்மார்க்கை திறந்து வைத்து ஆறு போல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. 50,000 கோடி ரூபாய் இந்த ஆண்டு வருமானம், 50,000 கோடி இந்த வருஷம். டாஸ்மார்க்ல யாரு கொடுக்குறாங்க? ஏங்க, இப்ப திமுக காரன் ஆட்சியில் இருந்தாவே பணத்தை ஒரு 30 ரூபாய் எடுத்துட்டு தான் 60 ரூபாய் செலவு பண்ணுவான். திமுக காரன் நடத்துற சாராய ஆலையில் நல்ல சரக்கு கொடுப்பான்னு நினைக்கிறீங்களா நீங்க? கண்டிப்பா கொடுக்க மாட்டேன். திமுக நடத்தக்கூடிய சாராய ஆலையில பாதி தண்ணியும் பாதி சரக்கையும் கலந்து தான் டாஸ்மார்க் அனுப்புறோம். இன்னைக்கு என்ன மது புழக்கத்திற்கு, கஞ்சா புழக்கத்திற்கு அதிகம் காரணம் என்னன்னா, நீங்க நினைக்கிறீங்க காலேஜ் பசங்க ஒரு பக்கம் நினைக்கிறேன், இல்லைங்க ஐயா, அடித்தட்டு மக்கள் டாஸ்மார்க்கு இத்தனை காலமாக யார் செல்லுகின்றார்களோ அவர்கள் இன்று கஞ்சாவை நோக்கி திரும்பி இருக்கின்றார்கள். உண்மையாலுமே நாம் நியாயமா பேசணும். நாங்க 200 ரூபாய்க்கு கஞ்சா இருக்கு, 100 ரூபாய்க்கு இருக்கு, 50 ரூபாய்க்கு இருக்கு சரஸ் இருக்கு, 500 ரூபாய்க்கு ஹஷீஸ் இருக்கு, 5000 ரூபாய்க்கு அபின் இருக்கு, 20,000 ரூபாய்க்கு சிந்தட்டிக் ட்ரக் இருக்கு. அதனால் கஞ்சாவை பொறுத்தவரை பணக்காரனா ஏழையா பார்க்காதுங்க. கஞ்சாவை பொறுத்தவரை வயசு அதிகமா வயசு கம்மியா பார்க்காது. கஞ்சாவை பொறுத்தவரை யாருக்கு போதை வேண்டுமோ அவருக்கு கொடுக்கலாம் மட்டும்தான் கஞ்சா பார்க்கும். அதனால் நம்முடைய நோக்கம் கஞ்சாவை நீங்கள் ஒழிக்க வேண்டும் என்றால், தமிழகத்தில் குறிப்பாக இந்த ட்ரக்ஸ் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் டாஸ்மார்க்கை மூட வேண்டிய கட்டாயம் வந்துவிட்டது. அதை நாம 16ஆம் தேதி நடக்கக்கூடிய நம்முடைய சிறப்பு பூத் கமிட்டி கூட்டத்தில் தமிழ்நாட்டில் 50,000 இடத்துல இது நடக்க இருக்கிறது. அன்னைக்கு நீங்க ஒருத்தட்டி சொல்லணும். நாம் 311 பக்கம் வெள்ளை அறிக்கை வெளியிட்டு இருக்கின்றோம். கள்ளுக்கடைகளை திறக்கக்கூடிய நம்முடைய வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல இருக்குதுங்க ஐயா. 311 பக்கம், 5 ஆண்டு வெள்ளை அறிக்கை. நம்ம ஆட்சிக்கு வந்தால் 2026 31 வரைக்கும் 5 வருஷம் என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது இப்பவே நம்ம கொடுத்தாச்சுங்க ஐயா. முதல் ஆண்டு 3 1 பங்கு டாஸ்மார்க்கை மூடுவோம், 2வது ஆண்டு 3 2 பங்கு மூடுவோம், 3வது ஆண்டு முற்றிலும் டாஸ்மார்க்கை மூடிடும். சில பேர் கேட்கிறாங்க, முதல் கையெழுத்துல டாஸ்மார்க் நீங்க மூட மாட்டீங்க, எதற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு 3 வருஷம் வேணும்? ஐயா, முதல் கையெழுத்துல நீங்க டாஸ்மார்க்கை மூடுனா ஆய்வறிக்கை சொல்லுகிறது, தமிழ்நாட்டில் 18 வயசிலிருந்து 60 வயசு இளைஞர்கள்ல 19 விழுக்காடு மதுவுக்கு அடிமையாக இருக்கின்றார்கள். மூட முடியாதுங்க ஐயா முதல் கையெழுத்து. அவர்களுக்கு மறுவாழ்வு மையத்தை ஏற்படுத்தணும், அங்க மாத்தணும். 16,000 பேருக்கு மேல வேலையில் இருக்கிறாங்க, அவர்களுக்கு மாற்றிடம் கொடுக்கணும். நம்முடைய வெள்ளை அறிக்கையில மிக தெளிவாக 5 ஆண்டு கால திட்டம்,
கள்ளுக்கடைகளை திறப்பதன் மூலமாக, தென்னை மரம் பனை மரத்தின் மூலமாக வரக்கூடிய வருமானம் 1,00,000 கோடி ரூபாய் 2028 நாம் எட்டப் போகின்றோம். 3வது ஆண்டுல 1,00,000 கோடி ரூபாய் பனைமரத்திலிருந்து தென்னை மரத்திலிருந்து வருமானம் வரப்போகுது. 1,00,000 கோடி. ஐயா, நாம் ஏதோ காத்துல பேசல. நம்முடைய கட்சி மிக திட்டமாக இதை ஆராய்ந்து வெளிப்படையாக 311 பக்கம் வெள்ளை அறிக்கை நம்முடைய வெப்சைட்ல போட்டிருக்கோம். அதை நீங்க பூத் கமிட்டி கூட்டத்தில் மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம். அதனால் இந்த ட்ரக்குக்கு எதிராக இந்த யுத்தம் என்பது பல முனைகள். NCBI, கோஸ்ட் கார்டு, டைரக்டரேட் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ், DRI, தமிழ்நாடு காவல்துறை, இவங்க எல்லாருமே ஒரு புள்ளிங்கய்யா. ஆனா முற்றிலும் நீங்கள் போதை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும் என்றால் முதல்ல மக்கள்கிட்ட போய் நாம சொல்லணும், இது வேண்டாம். அதை இந்த ஒரு வார காலம் நாம் செய்ய போகின்றோம். 15 மணி நேரம் நீங்கள் இதற்காக கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை உங்களுக்கு வைக்கிறோம். தினமும் 2 மணி நேரம், ஒரு நாள் 3 மணி நேரம், ஆனால் குறைந்தபட்சம் 15 மணி நேரம். ஒரு தேர்தல் அறிவிச்சுட்டாங்க, தேர்தல் வேலை இருக்கு, மக்கள்கிட்ட ஓட்டு பிரச்சாரம் கேட்பதற்காக செல்லும் பொழுது இதை பற்றி பேசுங்க. ஆனால் நாம ஒரு சங்கல்பம் எடுப்போம், உறுதிமொழி எடுப்போம். ஒருவரும் 15 மணி நேரம் தமிழகத்தில் இந்த போதை கலாச்சாரத்தை ஒழிப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் நிச்சயமாக உழைப்பான். நாளைக்கு காலையில் இங்கேயா பொதுமக்களுக்கு நம்ம ஒரு வெப்சைட் கொடுக்கிறோம், லிங்க். பொதுமக்களும் நம்மோடு இணையுங்கள், பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்களோடு இணைங்க. லைன்ஸ் கிளப், ரோட்டரி கிளப் வாங்க, எல்லாரும் சேர்ந்து இதை பண்ணுவோம். நீங்க ஒரு தனியார் பள்ளியா, எங்களோடு இணைங்க. நாளை காலையில் அதுவும் மக்கள்கிட்ட எடுத்துட்டு போறோம். மக்களோடு இணைந்து ஒரு பெரிய யுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் நீங்கள் நடத்தணும். அப்பதாங்க மக்களுக்கு நம்பிக்கை வரும். இந்த கட்சிக்கு நம்ம அதிகாரமே கொடுக்கல, இந்த கட்சிக்கு அதிகாரம் கொடுக்கவில்லை. இந்த கட்சிக்கிட்ட 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள், ஒரு ராஜ்யசபா MP இந்த கட்சியில் இருக்கிறார். ஆனால் இந்த கட்சி அதிகாரமே இல்லாம எப்படி மக்களோடு பணி செய்கின்றார்கள் என்கின்ற நம்பிக்கையை தமிழக மக்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். அதிகாரம் நம்முடைய கையிலே கிடைக்கும் பொழுது தமிழகத்தில் ஒரு தாயும் கவலைப்படாம, என் பையன் பொண்ணு ஸ்கூலுக்கு போறாங்க. நான் ஒரு தாய்க்கு கொடூரம் என்னங்க, சொந்த குழந்தையை சந்தேகப்படுவதுதான் ஒரு தாய்க்கு ரொம்ப கொடூரமே. தான் நம்ம சொந்த குழந்தையை நம்ம சந்தேகப்படுற அளவுக்கு நம்ம தள்ளி வச்சிருக்காங்க. சொந்த குழந்தையை சந்தேகப்படக்கூடிய அவலம் எந்த ஒரு தாய்க்கும் வரக்கூடாது. இப்ப தாயே போய் நல்ல பையனா இருந்தாலும் அந்த பேக்கை ஓபன் பண்ணி செக் பண்ற கதை எனக்கு தெரியும். இல்ல நம்ம பையன் நல்லவன் தான், ஆனா அந்த பக்கத்து பெஞ்சு பையன் கொஞ்சம் சரியில்லை, அதனால நம்ம பையனுடைய பேக்கை ஓபன் பண்ணுவோமா? அந்த பையன் 7 AM டியூஷன் போயிட்டு வந்தா கூட தாய் கேட்கறாங்க, ஏன் 1 மணி நேரம் லேட்டு? ஐயா, நீங்க ஏதோ போதை கலாச்சாரம் நினைச்சிடாதீங்க. வீட்டுக்குள்ள ஒரு தாய் தன்னுடைய மகனையும் மகளையும் சந்தேகப்படும் அளவுக்கு திமுகவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. நம்மளே பயப்படுறோம். நம்ம குழந்தை நல்லா இருந்தா கூட பள்ளிக்கூடத்தில் கெட்டு போயிடுவானோ, ஸ்கூல் பஸ்ல இறங்கி நடந்து வர்றான், யாராச்சும் பேசி எடுத்துருப்பாங்களோ. அதனால் நாமே பள்ளிக்கூடத்தினுடைய புத்தக பையை திறந்து பார்க்கின்றோம், ஏதாச்சும் உள்ள இருக்கா, வெள்ளை கலர் பொடி ஏதாச்சும் தெரியுதா, பையன் ஒழுங்கா சாப்பிட்றானா. இது எந்த ஒரு தாய்க்கும் இந்த அவலம் வரக்கூடாது என்றால் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் வந்து அமர வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம், சகோதர சகோதரி. அதனால் இந்த ஒரு வார காலம் 7 நாட்கள் முழுவதுமாக நம்மை ஒருங்கிணைப்போம். ஐயா, இதுதான் ஐயா தீர்வு. தீர்வை நோக்கி போகணும். மக்கள் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாங்க. இன்னைக்கு ஆண்ட கட்சிகள்லாம் டாஸ்மார்க்கை வளர்த்துட்டு அந்த கட்சிகள்லாம் இன்னைக்கு கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. இதை விட கொடுமை எங்கேயுமே. ஆளுகின்ற கட்சி தப்புன்றாங்க, விடுங்க. ஆண்ட கட்சிகள் கருப்பு சட்டை போட்டு நடத்துறாங்க. அப்ப அவங்க சொல்லணும்ல, எதுக்கு உங்க ஆட்சியில் எதுக்கு டாஸ்மார்க் திறந்து வச்சிருந்தீங்க? உங்க ஆட்சியில் இருக்கு 5500 கடைகள் வைத்திருந்தீர்கள். ஐயா, இன்னைக்கு எல்லா கட்சிகளிலிருந்தும் தனித்து நிற்கக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல அடுத்த ஒரு வார காலம் முழுமையாக நாம் இருப்போம். இப்ப சகோதரர் போட்டிருக்காரு பாருங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் DMK. நான் சொல்றேங்க, சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிராவிடியன் பார்ட்டிஸ். இந்த டிங்கிறது எல்லாத்தையும் தானே குறிக்குதுங்க. வேண்டாம். இன்னைக்கு எதுக்கு நாடகம், எதுக்கு கபட நாடகம்? இன்னைக்கு எதற்கு கபட நாடகம்? உங்க ஆட்சியில் அதே டாஸ்மார்க்க ஒரு மாட்டுக்கிட்ட பால் கறக்கிற மாதிரி அதே டாஸ்மார்க் வச்சு உறிஞ்சி எடுத்தீங்க. மக்கள் எப்படி போறாங்க, எவன் ஜவறான், எவன் பிழைக்கிறான், எவன் குடல்ல புண்ணு வருது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. டாஸ்மார்க் பணம் வருதா, கமிஷன் வருதா? அதனால் மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சென்னையில் சொன்னார், எனக்கு வருத்தம் அளிக்கிறது, என்னை சங்கடப்படுத்துகிறது, எனக்கு நெருடலாக இருக்கிறது தமிழகத்தினுடைய போதை கலாச்சாரம் அதிகரித்திருப்பது. இன்னைக்கு நம்முடைய கடமை மோடி ஐயா சொன்னதை ஒரு சங்கல்பமாக எடுத்து நாம களத்தில் வேலை செய்வோம் என்று சொல்லி
இந்த கூட்டத்திற்கு ஒரு பாராளுமன்ற மையமாக வைத்து நடக்கக்கூடிய இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு என்னுடைய நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை சொல்லி, ஐயா களத்தில் இருப்போம், மக்களை சந்திப்போம். உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க, முடிஞ்சதை பண்ணுங்க. தெருவு பக்கம் எல்லாம் போய் வீட்டுக்கு போயிட்டு வாங்க, அப்பார்ட்மெண்ட் ஏறிட்டு வாங்க, உங்க பூத்தில் இருக்கக்கூடிய எல்லா வீட்டுக்கு போய் ஒருக்கா பேசிட்டு வாங்க. உங்க நேரம் எல்லாம் வேலைக்கு போவீங்க, விவசாயம் பார்ப்பீங்க, பிசினஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலையில 1 மணி நேரம், சாயந்தரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி சமுதாயத்திற்காக நீங்கள் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த நம்முடைய தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி. கண்டிக்கின்றோம் 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 போதை பொருள் விற்பனையை போதை பொருள் விற்பனையை போதை பொருள் விற்பனையை போதை பொருள் விற்பனையை ஊக்குவிக்கும் தமிழக அரசை ஊக்குவிக்கும் தமிழக அரசு ஊக்குவிக்கும் தமிழக அரசை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். நன்றி, வணக்கம்.